செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அரம்பையரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே. இங்கே நமக்கெல்லாம் அருள் புரிய வந்திருக்கின்ற குருமகா சன்னிதானத்திற்கு முதற்கண் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் என்னுடைய சக ஜோதிடர்களுக்கும் இங்கே இருக்கின்ற பிரதானமாக உட்கார்ந்திருக்கின்ற சுவாமிகளுக்கும் மற்றும் பெரியோர்கள் தாய்மார்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு வைஷ்ணவம் பிரதானமாக இருந்தாலும் சைவம் வைஷ்ணவம் ரெண்டுமே ஒன்று தான் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதுக்கு என்ன காரணம்னா அதுக்கு நிறைய இருக்கு. யஜுர்வேதத்தில் தான் ஸ்ரீ சுக்தம் புருஷுக்தம் இருக்கு. அதே யஜுர்வேதத்தில் தான் ருத்ரம் சமகமும் இருக்கு. யஜுர்வேதத்தில் யஜுர்வேதத்தை கடைபிடிப்பவர்கள் ரெண்டுமே சொல்லிதாகணும். இதைத்தான் சொல்லுவேன், அது சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதனால இதில் பிரிவினையை செய்ய வேண்டிய, அதாவது வைஷ்ணவ யஜுர்வேதம்னோ சைவ யஜுர்வேதம்னோ ரெண்டு கிடையாது. இருக்கிறது ஒரே யஜுர்வேதம் தான். அந்த யஜுர்வேதத்தில் தான் ருத்ரம் சமகமும் இருக்கு. அதே யஜுர்வேதத்தில் தான் ஸ்ரீ சுக்தம் புருஷுக்தம் பஞ்ச சூக்தங்களும் இருக்கு. அதனால நான் இரண்டுமே ஒன்றாக தான் பாவிக்கிறேன். அதுதான் நன்மையாக இருக்கும். எப்படி இருக்கும்னா, எப்படி சொல்றேன்னா, சிவபெருமானுக்கு இடம் ஒரு பாகர்னு பேர். இதாவது இடது பக்கம் இருக்கக்கூடிய ஒரு உமை, இங்க வலது பக்கம் சிவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பெருமாளுக்கு வளமாரபன் அப்படின்னு சொல்லுவாங்க. வலது பக்கம் மகாலட்சுமி, இடது பக்கம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆக எப்படி பார்த்தாலும் ரெண்டு ஒன்று தான். எப்படின்னா, இப்போ மகாலட்சுமி அஷ்டோத்திரம் நீங்க படிச்சீங்கன்னா அதுல வரும் பாஸ்கரிம் பில்வ நிலையாம்னு. ஒளிக்கு தரக்கூடியவள், சூரியனை போல் ஒளி தரக்கூடியவள், பில்வமலம் எங்கே இருக்கிறதோ அங்கே, வில்வமரம் எங்கே இருக்கிறதோ அங்கே நிலையாக வசிக்கக்கூடியவள் அப்படின்னு இருக்கு. அப்போ நிலையான செல்வம் எங்க கிடைக்கும்னா வில்வ மரத்து அடியில கிடைக்கும்னு இருக்கு. இந்த வில்வ மரம் யாருக்கு உகந்தது அப்படின்னா, வில்வ இலை யாருக்கு உகந்ததுன்னா முக்கண்ணன் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவபெருமானுக்கு உகந்தது. அதே மாதிரி சிவபெருமானுடைய இடது பாகத்தில் இருக்கிற அந்த உமை பெருமாளுடைய தங்கச்சின்னு சொல்லுவாங்க. சிவபெருமான் உஷ்ணம், இங்கே குளிர்ச்சி. அந்த உமை அப்படிங்கிறப்போ அவர் பிறந்தது அப்படிங்கிறப்போ பொதுவாக சொல்லக்கூடியது பெருமாளுடைய தங்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பெருமாள் இருக்கிற இடம் பள்ளி கொண்ட பெருமாள், எங்கே திருப்பார்கடல்ல குளிர்ச்சியான இடத்துல இருக்கக்கூடியவர். அப்போ அந்த குளிர்ச்சி இங்க உஷ்ணம். அதே மாதிரி பில்வன்லயாம் அப்படிங்கிறப்போ அந்த மகாலட்சுமி, இங்க பெருமாள். அந்த இரண்டுமே ஒன்றுதான் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். அது மாத்திரமல்ல, நம சிவாய அப்படிங்கிறது 5 எழுத்து மந்திரம். நம சிவாய 5 எழுத்து மந்திரம். ஓம் நமோ நாராயணாய அப்படிங்கிறது அஷ்டாட்சரம் 8 எழுத்து மந்திரம். ஆனா அந்த 8 எழுத்தை 5 வார்த்தைகளாக பிரிக்கிறோம். ஓம் நமோ நாரம் அயனம் ஆயன். இந்த 5 வார்த்தைகள் ஓம் அப்படிங்கிறப்போ அகார உகார மகாரம், அதாவது உருவாக்குதல், நிலைப்படுத்துதல், அழித்தல், இந்த மூன்றும் நடக்கின்ற இந்த உலகத்திலே நமோ அப்படிங்கிறப்ப நான் என்ற அகந்தை இல்லாத, நாரம் அப்படின்னா நரன் அப்படிங்கிறத மனிதன், நாரம் அப்படியே மனிதன், மனிதனை சேர்ந்த வர்க்கங்கள் அனைவரும், அயனம் சென்று அடைகின்ற இடத்திலே ஆயனாக இருக்கக்கூடியவன், அதாவது தலைவனாக இருக்கக்கூடியவன் என்று சொல்லுவாங்க. இதுதான் 5 வார்த்தைகள். ஓம் நமோ நாரம் அயனம் ஆயன். அதான் அஷ்டாட்சரமா ஓம் நமோ நாராயணாய அப்படின்னு இருக்கு. இங்க சைவத்தில் நம சிவாய அப்படிங்கிறப்போ 5 எழுத்துக்கள் அப்படிங்கிறது இருக்கு. நீங்க ஆழ்ந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒண்ணுதான். இது ஏன் சொல்றேன்னா, இப்போ சனி பகவான் இப்போ கன்னிக்கு கண்டக சனியா வர்றார். இது கண்டக சனி, கண்டக சனின்னு அர்த்தம் இல்லை. கண்டக சனிக்கும் கண்டக சனிக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்போ தர்மசாஸ்தா ஐயப்பனை மணிகண்டன் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஆனா நிறைய பேர் உச்சரிப்போம் மணி கண்டன் உச்சரிப்பாங்க. மணி கண்டன்ங்கிறது தப்பு, மணி கண்டன் தான் கரெக்ட். மணி அப்படிங்கிறப்ப வந்து ஔஷதம், ஔஷதம்னா மருந்து, மருந்தை கண்டவன், அதான் வந்து மணி கண்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால வந்து இது கண்டகசனி. கண்டகசனி என்ன அர்த்தம்னா கண்டவர்கள் கண்படுகின்ற சனி அப்படின்னு அர்த்தம். இந்த ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்து சனி பார்வை வருது. அந்த சனி பார்வை வந்து கண்படக்கூடிய அளவுக்கு நீங்க வந்து வளர்ச்சியை தரக்கூடியதா இருக்கும் அப்படிங்கிறத அர்த்தம் வச்சுக்கணுமே தவிர, இந்த கண்டக சனி அப்படிங்கிறப்ப வந்து கெடுதல் பண்ணும் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்க கூடாது. 7ஆம் இடத்துல சனி வரார். இந்த லக்னத்துக்கு இந்த ராசிக்கு வந்து சனி மிக மிக நல்லவர். ஏன்னா புதனுடைய நட்சத்திரம், புதனுடைய ராசிக்கு வந்து ஒரு நல்ல கிரகம், அதாவது நட்பு கிரகம். அப்படின்னா முதல் நட்பு கிரகம் சனி பகவான் தான். அந்த சனி பகவான் வந்து உங்க ராசிக்கு வந்து பார்வையிட வர்றார். அப்ப என்ன ஆகுன்னா உங்களுடைய முன்னேற்றத்தை பார்த்து பலர் உங்கள் மீது கண்படுவார்கள். இந்த கண்டக சனி, கண்படக்கூடிய சனி அப்படின்னு அர்த்தம். இந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்கிறார். 9ஆம் இடம் அப்படிங்கிறப்ப வந்து தந்தை ஸ்தானம். இந்த உங்கள் வீட்டில் வந்து கன்னி ராசியில் ஒரு குழந்தை இருந்தால் தந்தைக்கு அந்த லாபஸ்தானத்தில் அந்த சனி பகவான் வர்றார். அப்போ வந்து தந்தைக்கு வந்து நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து இந்த சனி உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்வையிடுறார். 4ஆம் இடம் அப்படிங்கிறப்ப உங்களுடைய தொழில் ஸ்தானம், சந்தோஷஸ்தானம், சுகஸ்தானம், தாய் ஸ்தானம். அப்ப தாய்க்கு, உங்களுடைய தாய்க்கு வந்து கொஞ்சம் உடல்நிலை கோளாறுகள் ஏற்படும் அப்படின்னு அர்த்தம். அதாவது உடல் வலிகள் ஏற்படும் அப்படின்னு அர்த்தம். அடுத்து உங்களுடைய சுகம் அலைச்சல் காரணமாக பாதிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது இந்த சனி உங்கள் ராசிக்கு பார்வையிட்டாலும் அது குருடைய வீட்டில இருந்து அடுத்து வரக்கூடிய ஜூன் 1ஆம் தேதி வாக்கியப்படி மே 26 திருக்கணிதப்படி ஜூன் 1ஆம் தேதி குருடைய பார்வை அந்த சனிக்கு வந்துருது. அப்போ அந்த சனி முழுவதுமாக நல்ல கிரகமாக மாறும். ஏன்னா வந்து சனி குருடைய வீட்டில இருந்து அந்த குருடைய பார்வை அந்த சனிக்கு வருது. அதனால சனி ஒரு முழுமையான நல்ல கிரகமாக மாறி உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய சனியாகத்தான் மாறும். இந்த சனி பெயர்ச்சி திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு கண்டிப்பாக வைகாசி மாதம் முதற்கொண்டு நல்ல குருபணம் வருது. அந்த டைம்ல கண்டிப்பாக திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கண்டிப்பாக திருமணம் நடக்கும். மாணவர்கள் கடுமையாக உழைத்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்கள் பெறுவார்கள். ஆனால் கடுமையாக உழைத்தால் நிச்சயமாக நல்ல மதிப்பெண்கள் பெற முடியும். அது ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு எழுதக்கூடிய எல்லா தேர்வுகளிலும் நீங்கள் நிச்சயமாக நல்ல மதிப்பெண்களை பெறுவீர்கள். நிறைய பேருக்கு வந்து எனக்கு நீட்ல பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. கண்டிப்பாக நீட்ல பாஸ் பண்ண முடியும். உங்கள் ஜாதகத்தில் வந்து குரு, சூரியன், அப்புறம் சனி இவர்களுடைய ஸ்தானத்தை பொறுத்து, அதாவது பர்சனல் ஜாதகத்தில் இந்த ஸ்தானத்தை பொறுத்து நீங்கள் டாக்டர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். நிறைய டாக்டர்களுடைய ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா இந்த கிரகங்கள், அதாவது சூரியன், குரு, சனி இவர்கள் வந்து ஒன்றுக்கொன்று திரிகோணத்தில் இருப்பாங்க அல்லது ஒன்றுக்கொன்று ஒற்றைப்படை ஸ்தானத்தில் இருப்பாங்க. அப்படி இருக்கணும் தான் நிறைய பேர் டாக்டரை பார்க்க முடியும். அப்படி உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் இருந்தால் இந்த சனி பெயர்ச்சியின் மூலமாக நிச்சயமாக நீங்க வந்து நீட்ல பாஸ் பண்ண முடியும். ஆனா இந்த திருஷ்டி இருக்கு. ஏன்னா உங்க ராசிக்கு சனியுடைய பார்வைக்குனால திருஷ்டி இருக்கு. ஒரு காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடி அதை செஞ்சிருவேன், இதை செஞ்சிருவேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அது நடக்காம போயிடும். சைலண்டா இருந்தா நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு உறுதியா நம்பலாம். அடுத்து தொழில் செய்பவர்களுக்கு நிச்சயமாக தொழில் விருத்தி இருக்கு. புதிதாக தொழில் முயற்சிகள் செய்யலாம். ஏன்னா வந்து 10ஆம் இடத்துக்கு 10ஆம் இடம் பாவாத் பாவ அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம். அதற்கு 10ஆம் இடத்துல சனி வர்றார். 10ஆம் இடத்துக்கு 10ஆம் இடத்துல சனி பாவாத் பாவ அடிப்படையில் வரனால வேலையில வந்து உங்களுக்கு அதிகமான வேலை பளு இருக்கும். சலிக்காம செய்யுங்க. நல்ல அதற்குரிய வருமானம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். அதுவும் குரு பார்வை இந்த சனிக்கு வந்த பிறகு நீங்க எதிர்பார்த்ததை விட அதிகமான நல்ல பலன்கள் தொழில் துறையிலும் உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு அடுத்த அதாவது வரக்கூடிய வைகாசி மாசம் வரையில கண்டிப்பாக அடுத்த வேலை கிடைக்கும் நினைச்சிட்டு இருக்கிற வேலையை விட்டுற வேண்டாம். அடுத்த வேலை கிடைக்கிற வேலை இருக்கிற வேலையை விடாம இருக்கிறது நல்லது.
அப்படி விட்டுட்டு தான் தேடணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து வைகாசி மாசத்துக்கு பிறகு விட்டுட்டு தேடுங்க, அப்பதான் கிடைக்கும். இல்லைன்னா கொஞ்ச நாள் வந்து வேலை இல்லாத சூழ்நிலைகள் ஏற்படும். அடுத்து இந்த சனி பேச்சின் மூலமாக முதியவர்களுக்கு உடல் வலிகள், மூட்டு வலி, முழங்கால் வலி போன்ற உடல் வலிகள் வருமே தவிர, ஆனா குருவுடைய பார்வை அந்த சனி பகவானுக்கு வந்த பிறகு, அதாவது வைகாசி மாதத்துக்கு பிறகு அதற்குரிய மருத்துவம் கிடைக்கும். அந்த மருத்துவத்தின் மூலமாக உங்களுக்கு வந்து ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் என்று உறுதியாக நம்பலாம். அடுத்து இந்த சனி 7ஆம் இடத்தில் இருந்து உங்கள் ராசிக்கு பார்வையிறனால, அது 7ஆம் இடம்ங்கிறது மனைவியுடைய ஸ்தானம். அதனால வந்து மனைவிக்கு சிறு அளவில் ஆரோக்கிய குறைவுகள் வரும். ஆனால் கணவன் மனைவிக்குள் கருத்து வேற்றுமைகள் இருந்தாலும் பொருட்படுத்தாம ஒருத்தர் விட்டு கொடுத்து பேசினால் நிச்சயமாக நன்மைகளை பெறுவீர்கள். விட்டு கொடுக்காம ஒருத்தர் பேசிக்கிறது ஆகாது. அடுத்து 5ஆம் இடத்திற்குரிய சனி பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு போறாரு. அது ஜலராசி. 5ஆம் இடம் வந்து புத்திரஸ்தானம். புத்திரஸ்தானத்தை ஜலராசிக்கு போறாரு. அதனால உங்கள் குழந்தைகள் படிப்பு விஷயமாகவோ தொழில் விஷயமாகவோ உங்களை விட்டு பிரிந்து அதிகமாக தண்ணீர் இருக்கக்கூடிய கடற்கரை நகரத்திற்கோ அல்லது மெட்ராஸ் மாதிரி கடற்கரை நகரத்திற்கோ அல்லது அதிகமாக தண்ணீர் இருக்கிற இடத்திற்கோ அல்லது கடல் தாண்டி வெளிநாடுகளுக்கோ செல்லக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு நிச்சயமாக நல்லபடியா இருக்கு அப்படின்னு உறுதியா நம்பலாம். அடுத்து இந்த சனி பெயர்ச்சியின் மூலமாக சனி 4ஆம் இடத்தை பார்க்கறனால தொழில்ல வந்து நீங்க வந்து கூட்டு வியாபாரம் செய்பவர்களாக இருந்தால் கூட்டாளிகள் கிட்ட வந்து கணக்கு வழக்கு அப்பப்ப சரி பண்ணி வச்சுங்க. இல்லாவிட்டால் தேவையில்லாத சில சங்கடங்கள் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அடுத்து இந்த சனி வந்து நிறைய பேர் நினைக்கிறாங்க இந்த கண்டக சனி, நிறைய பேர் பயப்படுறதே இப்படிதான். 7.5 சனி, அஷ்டம சனி, கண்டக சனி இதெல்லாம் பயப்படுவாங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நிறைய பேர் வீடு வாங்கினது வீடு கட்டினது 7.5 சனியில தான் இருக்கும். அதே மாதிரி வந்து நிறைய பேர் தொழில் விருத்தியானது கண்டக சனியில தான் இருக்கும். சிலருக்கு நிறைய பேர் கல்யாணம் ஆறதே வந்து 7.5 சனியில நடக்கும். 7.5 சனியில கல்யாணம் ஆகக்கூடாதுன்னு ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி கண்டக சனியில கல்யாணம் ஆகக்கூடாதுன்னு ஒன்றும் கிடையாது. ஆனால் தாமதமாக நடக்கும், நிச்சயமாக நடக்கும். எப்பவுமே சனி வந்து எப்பொழுதுமே நல்லதை கொடுக்கக்கூடியவர். ஆனால் தாமதமாக கொடுப்பார், கொஞ்சம் சோதனை பண்ணி கொடுப்பார். சோதனை இல்லாம கொடுக்க மாட்டார், ஒரு சோதனை பண்ணி அதுக்கப்புறம் தான் கொடுப்பார். ஆனா அதுக்கு சோதனைக்கு நம்ம பயப்படக்கூடாது, தொடர்ந்து முயற்சிகளை செய்யணும். அப்பதான் உங்களுக்கு வந்து நடக்கும். அதனால வந்து திருமணம் ஆகாதவர்களுக்கு கண்டிப்பாக 7ஆம் இடத்துல சனி அப்படிங்கிறப்போ சிறிது தாமதமாகனாலும் கண்டிப்பாக திருமணம் நடக்கும். அடுத்து நம்ம பரிகாரத்துக்கு அப்படின்னு பண்றப்போ வந்து தர்பாரண்யேஸ்வரர் கோயிலுக்கு வர்றது மிக மிக உத்தமமானது. இந்த தர்பை அப்படிங்கிறப்ப அதுக்கு ஒரு மகத்துவம் இருக்கு. அது ஒரு புல்லின் ஒரு வகை தான். தர்பைங்கிறது அது ஒரு புல்லு தான். ஆனா வேற புல்லெல்லாம் பாத்தீங்கன்னா காஞ்சி போயிடுச்சுன்னா வச்சுங்க, அது வந்து புசு புசுன்னு வந்து தூள் தூளா போயிடும். ஆனா தர்பை வந்து எவ்வளவு காஞ்சி போனாலும் சரி, ஒரு 10 வருஷம் தர்பையை சும்மா வச்சிருந்தாலும் சரி, கொஞ்ச நேரம் தண்ணீர்ல போட்டு அதுக்கப்புறம் நீங்க எடுத்து பாருங்க, அந்த தர்பையை வந்து எப்படி வேணாலும் வளைக்க முடியும். அதனால அவ்வளவு அற்புதமானது தர்பை, என்னால் புனிதமானதுன்னு சொல்லுவாங்க. அந்த தர்பை தோன்றிய விதமே வந்து புராணங்கள் எப்படி இருக்குன்னா, கருட பகவான் வந்து அமிர்த கலசத்தை வந்து எடுத்துக்கொண்டு வானத்துல போயிட்டே இருக்கிறப்போ சில துளிகள் வந்து சில புற்கள் மேல பட்டது. அந்த புற்கள் தான் அந்த தர்பை புல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தர்பை இருக்கிற இடம் அப்படிங்கிறப்ப புனிதமான இடம். அதனாலதான் வைதிக காரியங்கள் எல்லா விஷயத்திலும் சரி, அர்ச்சக விஷயங்கள் எல்லா விஷயத்திலும் சரி, கும்பாபிஷேக காரியங்கள் எல்லா காரியங்களிலும் சரி, வைதிக இன்னொன்று வந்து மந்திர காரியங்கள் எல்லாவற்றிலும் தர்பையை உபயோகிக்காம இருக்க முடியாது. என்றால் தர்பை அவ்வளவு புனிதமானது. அந்த தர்பையே வந்து சில தர்பைகளே புனிதமா இருக்கிறப்போ வந்து தர்ப ஆரண்யம், அதாவது வந்து இந்த காடே வந்து தர்பை காடாக இருந்து அதுல இருந்த சிவலிங்கம் அப்படிங்கிறப்ப வந்து எவ்வளவு புனிதமானதாக இருக்கும்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. அப்படிப்பட்ட தர்பாரண்ய கோயிலுக்கு வந்து நீங்க வழிபட வேண்டிய முறை அப்படிங்கிறப்போ முதல்ல நல தீர்த்தத்துக்கு போங்க. நல தீர்த்தத்தில் வந்து சில காரியங்கள் செய்யறாங்க. நம்ம சில ஜோதிடர்கள் சொல்லி செய்யறாங்களா இல்லை அவங்களே செய்யறாங்களான்னு தெரியல. உடுத்தின துணியை அப்படியே வந்து தண்ணியில போடுறதுங்கிறது அது வந்து தர்மசாஸ்திரத்துக்கு விரோதமானது. உடுத்தின துணியை வந்து தண்ணியில போறது, அதாவது குளக்கரையில போறது வந்து தர்மசாஸ்திரத்துக்கு விரோதமானது.
ஏன் சொல்றேன்னா, நாகதோஷம்னு ஒரு லிஸ்ட் எடுத்தீங்கன்னா 54 வகையான தோஷங்களால் நாகதோஷம் வரும்னு இருக்கும். 54 வகையான தோஷங்கள்னால உங்களுக்கு நாகதோஷம் வரும்னு இருக்கும். அதுல ஒண்ணு வந்து ஜலவந்தியா அப்படின்னு. ஜலவந்தியான்னா நீரை மாசுபடுத்துதல், அது ஒரு நாகதோஷத்துக்கான ஒரு காரணம். இது சனி தோஷம் போகிறதுக்காக சொல்லிட்டு வந்து நீங்க வந்து உங்களுடைய பழைய துணி, ஆகா துணி எல்லாம் அதுல இதுல வந்து நீங்க ஜலத்துல போட்டீங்கன்னா அதுல வந்து ஜலவந்தியாங்கிற தோஷம் வந்து அவங்களுக்கு வேற தோஷமா மாறி போயிடும். அதனால வந்து தர்மசாஸ்திரம் தெரியாம இந்த விஷயங்களை தவறு பண்ணக்கூடாது. வஸ்திரம் வேணும்னா யாருக்காவது தானமா கொடுக்கலாம், நல்ல புது வஸ்திரத்தை தானமா கொடுக்கலாம், அதனால நல்ல பலன்கள் கிடைக்கும். ஆனா நம்ம பழைய வஸ்திரம் நம்ம உபயோகப்படுத்தாதல நம்ம வந்து தண்ணியில போடணுங்கிறதுக்காக அது வந்து ஜலத்துல போடுறதுங்கிறது ஆகாது. அதனால வந்து அந்த ஜலத்தை, அந்த நலத்தீர்த்தத்தை நாம் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். அந்த நலத்தீர்த்தத்தை வந்து தண்ணியில வந்து தெளிச்சுக்கணும், அதாவது தலையில தெளிச்சுக்கணும். நீங்க வந்து உங்களுக்கு இஷ்ட தெய்வத்தை எதை நினைச்சுக்கணும்னாலும் தெளிச்சுக்கலாம். இப்போ வந்து வைஷ்ணவத்தில் தெளிச்சுக்கிறதுக்கு வந்து ஒரு முறை சொல்லுவாங்க. அதாவது கேசவாதி 16 நாமங்கள் சொல்லி தலையில தெளிச்சுக்கணும்னு சொல்லுவாங்க. 16 முறை தலையில தெளிச்சுக்கணும்னு சொல்லுவாங்க. இதுல வந்து சைவத்தில் வந்து 5 முறை 7 முறை 3 முறை அந்த மாதிரி கணக்கு இருக்கு. எப்படியோ நீங்க வந்து தலையில தெளிச்சிங்க, அந்த தீர்த்தை தலையை தெளிச்சுக்கிட்டு அங்கேயே குளிச்சாலும் சரி தலையை தெளிச்சுங்க. ஆனா அந்த நீரை மாசுபடுத்தக்கூடாது, அதுதான் முக்கியமானது. அதுக்கப்புறம் அங்க விநாயகருக்கு வந்து சூறை தேங்காய் உடைக்கணும். ஏதாவது தேங்காய், சூறை தேங்காய் உடைக்கிறதுங்கிறது ஒரு திருஷ்டி போறதுக்காக அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் உடைச்சிட்டு அதுக்கப்புறம் தர்பாரண்யேஸ்வரர் கோயிலுக்கு வந்து அங்க சிவபெருமானை தரிசனம் பண்ணிட்டு பைரவரை முதல்ல விநாயகரை, அப்புறம் சிவபெருமானை, பைரவரெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு அப்புறம் இவருக்கு அதாவது வந்து சனி பகவானுக்கு வந்து 8 தீபங்கள் வைக்கிறது ரொம்ப விசேஷமானது. 8 தீபங்களை வச்சுட்டு அதுக்கப்புறம் அம்பாளை தரிசனம் பண்ணாம போகக்கூடாது. அம்பாளை தரிசனம் பண்ணாம எப்பவுமே போகக்கூடாது. அம்பாளை தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அங்க இருக்கிற நல நாராயண பெருமாள் கோயில், அங்க இருக்கிற பஞ்சமுக ஆஞ்சநேயரையும் பெருமாளையும் தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வீட்டுக்கு போனீங்கன்னா எப்பவுமே வந்து அந்த சனி தோஷம் எப்படிப்பட்ட தோஷங்கள் இருந்தாலும் சரி, எப்படி கண்டக சனியோ, அஷ்டம் சனியோ, 7.5 சனியோ, அர்த்தாஷ்டம் சனியோ, எந்த சனி தோஷம் இருந்தாலும் விலகும் அப்படின்னு இருக்கு. அதுக்கப்புறம் தீபம் வைக்கிறது அப்படிங்கிறது வீடுகள், அது வந்து ஒரு முறை, ஒரு 6 மாசத்துக்கு ஒரு முறையோ அல்லது வருஷத்துக்கு ஒரு முறையோ இங்க வந்து தர்பாரண்யேஸ்வரர் கோயிலுக்கு வந்து இந்த மாதிரி பிரார்த்தனைகள் பண்ணிட்டு போகலாம். அடுத்து வந்து தீபம் வைக்கிறதுங்கிறது ஒன்று இருக்கு. நீங்க இருக்கிற இடத்துலயே வந்து நவகிரகத்துல வந்து சனி பகவானுக்கும் அடுத்து ஆஞ்சநேயருக்கும் தீபம் வைக்கிறதுங்கிறது ரொம்ப விசேஷம். இந்த தீபம் வைக்கிறதுல வந்து தீபத்துல வந்து நவகிரகங்கள் இருக்கு அப்படின்னு இருக்கு. எப்படின்னா தீபத்தில் இருக்கிற அந்த நெருப்பு தான் சூரியன், அதுக்கப்புறம் அதுல ஊத்துற எண்ணெய் அப்படிங்கிறப்ப சந்திரன், அப்புறம் அந்த சிகப்பான ஜுவாலை அப்படிங்கிறப்போ செவ்வாய், அதுக்கப்புறம் நீங்க போடுற திரி அப்படிங்கிறப்ப புதன், அதுக்கப்புறம் அந்த ஜுவாலைக்கு நடுவில் இருக்கிற மஞ்சள் தான் வந்து குரு. அதனால வந்து வர்ற வெளிச்சம் சுக்கிரன். அந்த வெளிச்சம் வரும்போது இருட்டு போய்விடும், இருட்டு போறது அப்படிங்கிறது சனி. அதுக்கப்புறம் வந்து அந்த தீபத்துக்கு நிழல் வரும், அந்த நிழல் தான் ராகு. தீபம் எரிஞ்ச பிறகு புகை வரும், அதுதான் கேது. ஆக இந்த தீப வழிபாடு அப்படின்னு பண்ணாலே நவகிரக வழிபாடு தான், இதெல்லாம் சந்தேகமே கிடையாது. அதனால வந்து தீப வழிபாடு பண்ணுங்க. அதுல தீப வழிபாடு எப்ப பண்ண ரொம்ப உத்தமம் அப்படிங்கிறப்போ பொதுவாக சனிக்கிழமை பண்ணலாம். ஏன்னா சனி பகவானுக்கு உகந்தது சனிக்கிழமை அப்படின்னு சொல்லலாம், சனிக்கிழமை பண்ணலாம். ஆனா இன்னொன்னு அதை விட முக்கியமானது, பஞ்சாங்கத்துல இஷ்டின்னு ஒண்ணு போட்டிருக்கும். இஷ்டி அப்படின்னு ஒண்ணு போட்டிருக்கும். இஷ்டின்னு என்ன அர்த்தம்னா புனிதமான நெருப்புன்னு அர்த்தம். இஷ்டி யாகம்னு ஒரு யாகம் இருக்கு. இப்ப பொதுவாக இன்னொரு யாகம் இருக்கு, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச புத்திர காமேஷ்டி யாகம். அர்த்தம் என்ன? புத்திர காம இஷ்டி யாகம். அதாவது புத்திரன் வேண்டும் அப்படிங்கிறதுக்காக, காமம்னா வேண்டும் என்பதற்காக செய்யக்கூடிய யாகம், அதுக்குதான் புத்திர காம இஷ்டி யாகம். அந்த இஷ்டி அப்படின்னா புனிதமான நெருப்பினால செய்யக்கூடியது அந்த இஷ்டின்னு பேரு. யாகம் அப்படிங்கிறப்ப வந்து அது பெரு தீ வேள்வி மாதிரி, அதாவது பெரிய நெருப்பு வேள்வி. தீபம் வைக்கிறது வந்து சிறிய வேள்வி அப்படின்னு பேரு. அந்த தீபத்துக்கு நீங்க பயன்படுத்தக்கூடிய எண்ணெய் அப்படிங்கிறப்ப வந்து சுத்தமான எண்ணெயா தான் இருக்கணும், இல்ல சுத்தமான நெய்யா தான் இருக்கணும். ஏன்னா வந்து எப்படி யாகத்தில் நாம கொடுக்கக்கூடிய ஆகுதிகள் எப்படி வந்து இறைவனுக்கு வந்து ஆவியாக செல்கிறதோ,
அதே போலவே நீங்கள் தீபத்தில் வைக்கக்கூடிய எண்ணெயும் தீபத்துக்கு வைக்கக்கூடிய அந்த நெய்யும் அது ஆவியாக இறைவனை சென்றடைகிறது. அதன் மூலமாக நமக்கு வாழ்க்கையில சுபிட்சம் ஏற்படுகிறது. ஆக இந்த வழிமுறையில நீங்க தீப வழிபாடு பண்ணி நீங்க நிச்சயமாக நல்ல முன்னேற்றத்தையும் யோகத்தையும் பெற முடியும். மேலும் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த அடுத்த சனி பெயர்ச்சி முறை வரை, அந்த அடுத்த சனி பெயர்ச்சி எப்போ வருதுன்னா வாக்கியப்படி அடுத்த சனி பெயர்ச்சி 24/4/2028, அதாவது 2028 ஏப்ரல் 24 திங்கட்கிழமை அன்னைக்கு அமாவாசை நாள், அன்னைக்கு பகல் 12 மணி 12 நிமிஷத்துக்கு அடுத்த சனி பெயர்ச்சி இருக்கு. அந்த அடுத்த சனி பெயர்ச்சி வரை கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கும். அந்த சுபிட்சமாக இருப்பதற்காக எல்லோருக்கும் குருமகா சன்னிதானம் அருள் புரிய வேண்டும் என்று வேண்டி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.